வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாய் மொழியின் பயன்பாட்டை குறைத்து மதிப்பிடும் தரப்பினரை கண்டித்தார் பிரதமர். நாட்டின் தேசிய மொழியான மலாய் மொழியின் பயன்பாட்டை குறைத்து மதிப்பிட்டு ஆங்கில மொழியை உயர்த்தி பிடிக்கும் தரப்பினரை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கண்டித்துள்ளார். ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும் அத்தரப்பினரின் அணுகுமுறை தவறானது என்று குறிப்பிட்ட அன்வார், அவர்கள் லண்டனில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வசிப்பது மலேசியாவில் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் நினைவுறுத்தினார். அனைத்து மலேசியர்களின் விருப்பத்தையும் ஆசைகளையும் அவர்கள் பிரதிநிதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய அளவிலான 2024ஆம் ஆண்டு தேசிய மொழி மாதத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மலாய் மொழியை வலுவூட்டுவதற்கான நிலைப்பாட்டையும் அர்ப்பணிப்பையும் நமது மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். PPSMI எனும் மலேசிய இந்திய சமுதாயத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டில் 11 திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா 9,54,82,775 ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டிலுள்ள இந்தியர்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து திட்டங்களும் அமலில் உள்ளதாக மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு அரசாங்கம் மித்ராவிற்கு ஒதுக்கீடு செய்த 10 கோடி ரிங்கிட்டை முழுமையாக அமல்படுத்தும் பொருட்டு எஞ்சிய ஒதுக்கீட்டு நிதியான 45,17,925 ரிங்கிட்டை பயன்படுத்துவதற்கான திட்டத்தையும் செயல்படுத்த மித்ரா திட்டமிட்டுள்ளதாக பிரபாகரன் கூறினார். இதனிடையே பயனுள்ள நோக்கத்திற்காக மித்ராவின் நிதியை பெறுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் இம்மாதம் 15 தொடங்கி நவம்பர் 14ஆம் தேதி வரை அதன் அகப்பக்கத்தின் வழி விண்ணப்பம் செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். ஷா அலாம் செக்ஷன் 25 தமன் ஸ்ரீமுடா வணிக வளாகங்களில் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் 602 கள்ளக்குடியேறிகள் கைதாகினர். முறையான பயண பத்திரம் இல்லாதது, பெர்மிட் விதிமுறைகளை மீறியது, அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக காலம் தங்கியது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 19 முதல் 53 வயதிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவுத்துறை தலைமையில் நடைபெற்ற அச்சோதனைகளில் மொத்தம் 1091 வெளிநாட்டவர்கள் விசாரிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். கைதான அனைவரும் செமன்யே குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஸ்லாங்கூர் மாநில பாதுகாப்பு மன்றத்தின் கீழ் அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட அச்சோதனைகளில் மந்திரி பசாரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குடியேறிகள் மற்றும் குடிநுழைவுத்துறையின் விதிமுறைகளை மீறிய வெளிநாட்டவர்களுக்கு எதிராக ஸ்லாங்கூர் முழுவதும் அந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என அமீருடின் ஷாரி கூறினார். மலேசியாவில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கபடி விளையாட்டு ஒருபோதும் அழியாமல் காக்கப்பட வேண்டியது தமிழர்களின் பொறுப்பாகும் என்றார் ஒற்றுமைத்துறை அமைச்சகத்தின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி. இந்நாட்டில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி மற்றும் சிலம்பம் சுக்மா போட்டியில் அங்கீகாரம் பெற்றிருப்பது பெருமையாகும். அதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சகத்திடம் போராட்டம் நடத்திய கபடி மற்றும் சிலம்பம் கழகத்திற்கு நன்றி என்றார் சரஸ்வதி கந்தசாமி. கபடி விளையாட்டு பார்ப்பதற்கு ஒருவருக்கொருவர் பிடித்துக் கொள்வது போல் இருந்தாலும் அதில் பலவிதமான நுணுக்கங்கள் இருப்பதை கவனிக்க வேண்டும் என்றார். ஒற்றுமைத்துறை அமைச்சகம் மூவின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காகவும் அனைவரின் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதற்காகவும் இதுபோன்ற பல போட்டி விளையாட்டுகளில் பார்வையாளர்களாகவும் பங்கேற்பாளர்களாகவும் கலந்து வருவதாக துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி குறிப்பிட்டார். எனவே குழந்தைகளுக்கு கபடி விளையாட்டில் ஆர்வத்தை தூண்டுவதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கபடி அல்லாமல் நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் உலக அளவில் கொடிகட்டி பறப்பதற்கு தமிழர்களாகிய நாம் போராட வேண்டும்.
நேற்று பினாங்கு மாநில இந்தியர் திரைப்பட சங்கம் ஏற்பாட்டில் ட்ரீம் ஸ்கை ஹோம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் கிடா மாநில கபடி கழகத்தின் ஆதரவோடு சுங்கைப்பட்டாணி மின்டெக் மண்டபத்தில் 2024 ஆண்டின் தேசிய அளவில் மாநிலங்களுக்கு இடையிலான கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட ஒற்றுமைத்துறை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி மேற்கண்டவாறு அவரின் சிறப்புரையில் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் விக்னேஷ் பிரபு கூறுகையில், இந்த கபடி போட்டியில் கிடா, பினாங்கு, நெகிரி சம்பிலான், மலாக்கா, கூட்டரசு பிரதேசம் மற்றும் கிளந்தான் ஆகிய 6 மாநிலங்களை பிரதிநிதித்து 12 குழுக்கள் களம் இறங்கியதாக அவர் தெரிவித்தார். இதில் பெண் பிரிவில் கூட்டரசு பிரதேசமும் ஆண் பிரிவில் கிடா மாநிலமும் வெற்றி வாகை சூடினர். ஆகவே கிடா மாநிலத்தில் முதன் முறையாக 3 அமைச்சகத்தின் ஆதரவில் நடைபெற்ற 2024 ஆண்டின் கபடி போட்டியில் 200 போட்டியாளர்கள் பங்கெடுத்தனர். அத்துடன் இந்நிகழ்வுக்கு நன்கொடை வழங்கி சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்ட சிங்கப்பூர் சின்னையா நாயுடு தம்பதியர்களும் இதர பிரமுகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக விக்னேஷ் பிரபு கூறினார். நெகிரி சம்பிலான் குவாலபிலாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் சொந்த மகனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கம்புங் சின்னாலிங் அருகே உள்ள ஒரு வீட்டில் சனிக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் மகன் தற்கொலைக்கு முயன்றபோது 65 வயது தந்தை அவனை ஆசுவாசப்படுத்த முயன்றுள்ளார். அப்போது மேலும் ஆவேசமடைந்த 32 வயது மகன் தந்தையை கத்தியால் குத்திக் கொன்றான். பின்னர் அங்கிருந்து காரில் சென்ற சினாலிங் சிற்றூரில் சாலையோரமாக வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தான். தந்தை மற்றும் மகனின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக சிரம்பான் துவன்கு ஜவார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.